சிருஷ்டிக்கப்பட்டு. அப்ப நான் இப்ப எங்க இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்து எங்க இருந்தேன்? சுபாவ தேவர்களுக்குள் இருந்தேன். தேவனை அறியாமல் இருந்த போது தேவர்களுக்குள், அதாவது வேற தேவர்களுக்குள் சுபாவத்தின்படி நான் அடிமையா கிடந்தேன். இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்யறதுக்கு கிறிஸ்துவின் அடிமையாக என்ன செய்யறேன்? அவருடைய ரத்தத்தால். ஆமாம், ஃபஸ்ட்டு வேறு தேவர்களுக்கு அடிமையாக இருந்தால் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நற்கரைகளை பண்ணி என்ன வர விசுவாசி பொம்பளைங்களாம் படுக்க கூப்பிடுவா, ஜாதியை சொல்லி பேசுவா, கண்ணு தெரியாதவனுக்கு கொடுத்த காது மிஷினை பிடிங்கின்னு போவா, என்ன ஸ்டிக்கை கூட பிடிங்கின்னு போவா, என்ன போய் எல்லா கண்ணு தெரியாத சகோதரி காலில் விழுந்துட்டு வான்னு கூப்பிடுவேன், நான் பிச்சை போடுறேன்னு சொல்லுவேன். என்ன அப்புறமா அந்த சகோதரிகளில் கண்ணு தெரியுதோ கண்ணு தெரியலையோ, ஏழையோ பணக்காரனோ, உன் ஜாதிக்காரனோ வேறு காரணம், என்ன வேறு ஜாதிக்காரனோ யாராக இருந்தாலும் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு பொம்பளை, என்ன விசுவாசி பொம்பளையோ இல்லை விசுவாசியோ இல்லை விசுவாசி பொண்டாட்டியோ இல்லை அக்கா தங்கச்சிங்களோ இல்லை அம்மாவோ என்ன தங்கச்சியோ சித்தியோ மகளோ யாராக இருந்தாலும் படுக்கத்துக்கு கூப்பிடுவேன். இதுதான் நீ கிறிஸ்துக்குள்ளார வந்து ஊமுன விஷயம். எச்ச தெவிடியா பையனை யூடியூப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற தெவிடியா பையனை, பால் டிவி கருணாகரன் தெவிடியா பையனை, என்னடா நடிச்சுன்னு இருக்கிற? என்ன நடிச்சுன்னு இருக்கிற எச்ச பொறிக்கு பையன்? இந்த மாம்சத்தில் பிறந்த நாள் கொள்ளணும். நம்ம சபையில் இப்போ ஒரு புள்ள குழந்தை பிறநாள் கொண்டாடு வந்துருச்சான். அது அவங்க அம்மா கேட்டுச்சான், நேற்று பிரசங்கம் கேட்டையா இல்லையா அப்படின்னு. அது நல்லா தூக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கு வந்து, ஏமா என் மகளுக்கு பிறந்த நாள்ல நேற்று பிரசங்கத்தை கேட்டையா இல்லையா? மரியாதை அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்புறங்கிட்டு என்கிட்ட பேசு. கடைசியில் பிறந்த நாள் கேன்சல். எப்படி இப்ப ரெண்டு பேருமே பிரசங்கம் கேட்காம இருந்தா, இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே அப்படின்னு வந்திருக்கும்ல. ஹாப்பி பர்த்டே டு பேர சொல்லிடுமா? சொல்ல முடியாது. சொல்லு, டாக்டர் சுஜாதான்னு சொல்லு. அப்ப அதுல வந்து மகளுக்கு அந்த கேட்ட பிரசங்கத்துல இருந்து விளக்கம் தெரியல. அது தன்னுடைய பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாட ஆசைப்படுது. ஆனால் தாய்க்கு பிரசங்கம் கேட்டதுனால, ஊண்டி உண்மையா கேட்டதுனால அதுக்குள்ள என்னது அனல் எரியுது. அந்த அனல் என்ன செய்யுது? பிறந்த நாளை சுட்டரிச்சிருது. அப்ப பிறந்தநாள் கொண்டாடப்படவில்லை. நல்லா தெரியுது. சின்ன பிள்ளை நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். இதோ பார்த்துட்டே தான் இருக்கேன். கீழே விழுங்க. ஆமா, நல்லா இருக்கும். ஆமா, எல்லாமே நடக்கும். ஓ, இதெல்லாம் நடக்குமாங்க? எல்லா இம்சையும் அங்கதான் இருக்கு. கொண்டாடவே இல்லைன்னா பிள்ளை நல்லா இருக்கும். இதே சத்தியம். அடப்பாவி, இதுதான் சத்தியமா? ஐயோ, இந்த பிள்ளைக்கு எதுனா பார்த்துக்கோடா, ப்ரேயர் பண்ணிக்கோடா. நான் எதுவும் சொல்லலை, நீ சொல்லத்தான் இங்கே காட்டின்னு இருக்கிறேன். நான் எதுவுமே சொல்லலடா. டேய் கோணப்பையில, கோமண வாயா, பாடி செத்து போன போனத்துலேருந்து அந்த கோமணத்தை உழுவி கட்டின்னு இருக்கிற கோமண வாயா. இப்போ இந்த குழந்தைய தான் சொல்கிறியா? இந்த தாயை தான் சொல்கிறியா? இந்த தாய் பெற்ற தாயை தான் வந்து வாரம் போய் சாட்டர்டே சண்டே வந்து உட்காந்து போதிக்கிறியே, சண்டே திருச்சியில் போயிட்டு சொல்கிறியா? அப்போ இதெல்லாம் இங்கே நடக்குமாடா? நான் எதுவும் சொல்லப்பா. நான் யாருக்கும் எந்த இதுவும், நான் பைபிள் பிரகாரம் நீ பேசுகிற, அதை நான் சொல்கிறேன். ஏண்டா எச்சப்பையில், ஈனப்பையில் சபைகளை கேள். எதுடா ஊழியம்? நீ ஊம்புற ஊழியம் பார்த்துன்னு உட்காந்து என்ன ஊரை ஏமாத்தின்னு இருப்பா? அதையும் கேட்டு சிரிச்சின்னு உட்காந்து இருப்பானுங்க முட்டா தேவையா பசங்க. எதுடா எது ஊழியம்? பர்த்டே கொண்டாடலையாம 10 வருஷமாக போய் சண்டே ஆனால் பீத்துன்ட்டு வர. 10 வருஷமாக சத்தியத்தில் இருக்கிறாங்க தீர்க்கதரிசி. எதுக்கடா கொண்டாடுறாங்க? ஏன்னா உன் தங்கச்சி பொண்ணு நான்டா இது, எதுக்கடா பேத்திக்கு கொண்டாடுறாங்க?
அப்போ நீ சொன்ன இந்த சாபம்லாம் இந்த பைபிள்லேருந்து இப்போ நீ சொன்ன உடான்ஸ் எல்லாம் இங்கே நடக்குமா? இந்த 2 பேருக்குமே நடக்குமா, இல்லை ஒருத்தருக்கு நடக்குமா, இல்லை நடக்காதா? சொல்லிவிடு கொஞ்சம். லைவ் முடிஞ்சோன்னு சொல்லிடுறா. எச்சப்பையில்